ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்டா இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், அனைவருமே தாவேகாவுடைய ஆட்சிக்கு ஆதரவு என்பது கொடுத்திருந்தாங்க. இப்ப ஐயுஎம்எல் வரக்கூடிய பொதுக்குழுவை கூட்டி எங்களுடைய முடிவை இந்த கூட்டணி இயக்கமா இல்லாமா அப்படின்றத சொல்ல இருக்கிறாங்க. பிசிகாவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய தாவேகா கூட்டணியில் இந்த மாதிரிதான் இருந்துச்சு. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்த ஆதரவு, எங்களுடைய நட்பு என்பது திமுகவுடன் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கூட தோழர் சண்முகம் அவர்கள் பேசியிருப்பதை பார்க்க முடியுது. திடீரென இன்னொரு கட்சி தாவேகா பக்கம் போகிறதா அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு. என்னன்னா அது மதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களுடைய பையன் துரை வைகோ அவர்கள் விஜயை வரவேற்பதற்கு விமான நிலையத்திற்கே போகிறார். அது ஒரு தாவேகாவுடைய கட்சி கூட்டம் தான், இருந்தாலும் விஜய் வரவேற்பதற்கு திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் போயிருந்தார். ஒருவேளை மதிமுக தாவேகா பக்கம் போகிறதா அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க குறைவான சீட்ல போட்டியிட்டோம், உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டோம் என்பதுதான் வெளிப்படுத்தினாலே தவிர எங்களெல்லாம் காங்கிரஸ் விசிகாவோடலாம் ஒப்பிடாதீங்க, பொதுக்குழுவை கூட்டி நாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். நேற்றைக்கு துரை வைகோவுடைய பேச்சு, இன்னைக்கு வைகோருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்ல வெளியேற போறாங்களா? இந்த கூட்டணி விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில் தொடரக்கூடாது என்பது வைகோ மகனுடைய நிலைப்பாடு. ஆனால் தேர்தலுக்கு இந்த கூட்டணியில் தான் இடம்பெற வேண்டும் என்பது வைகோவினுடைய நிலைப்பாடு. அதற்கு காரணம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும், திராவிட இயக்கத்துக்கு அரணமைக்க வேண்டும் என்கிற சிந்தனை எல்லாம் இல்லை. நாங்க போய் திமுக கூட்டணியில அகாமடேட் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த சிந்தனை தான் வைகோவிடத்திலே மேலோங்கி இருந்தது. எங்கே நாங்கள் உள்ளே நுழைந்து 2 சீட்டுகளோ அல்லது 1 சீட்டுகளோ பெற்று சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுவிட்டால் என்ன செய்வது என்கிற அந்த ஒரு கவலைப்பாடு அவரிடத்துல இருந்துச்சு. கிராமப்புறத்துல ஒரு சொல்லாடல் உண்டு, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுத்தாக வேண்டும் என்று மாமியார் நினைத்த கதை என்று ஒரு செய்தியை சொல்வார்கள். அதுபோல தன்னுடைய கட்சி கெட்டு குட்டிச்சோரானாலும் பரவாயில்லை, ஆனால் மல்லை சத்யாவும் அவரோடு இருக்கக்கூடிய திராவிட வெற்றி கழகத்தினரும் எந்த விதத்திலும் திமுகவில் அடையாளப்படுத்தப்பட்டு விடக் கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தார் வைகோ. அதற்காகத்தான் விழுந்தடித்துக் கொண்டு முதல் ஆளாக போய் 4 சீட்டுகளுக்கு கையொப்பமிட்டு விட்டு வந்தார். இதுல ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்று சொன்னால், திமுக உதயசூரியன் சின்னத்தில் அவர்களை நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சொல்கிறார்கள். திமுக அதை சொல்லவில்லை. திமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கிறார்களா என்பதை பார்த்தது. நீங்கள் என்ன சின்னத்தில் போட்டியிடுகிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பியது. உங்களுக்கு பொது சின்னம் இல்ல, கடந்த முறையே திருச்சியில நீங்க ஒரு தனி சின்னத்தை வாங்கிதான் நின்னீங்க, இப்ப உங்களுக்கு பொது சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிற போது வைகோ என்ன சொன்னார்னா, நான் உதயசூரியன்ல கூட நின்னுக்கிறேன், பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். வைகோ சொன்னதினுடைய விளைவுதான் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுகவுக்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல்ல சமமாக எல்லா கட்சிக்கும் 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை விசிக விடாபிடியாக இருந்து எங்களுக்கு 8 இடங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். விசிக காட்டிய அழுத்தத்தை வைகோ ஏன் காட்டவில்லை? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் ஒரு தாமதத்துக்கு ஆளானார்களே, ஏன் ஆளானார்கள்? அவர்களுக்கு அந்த தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு இல்லை என்கிற காரணத்தால் ஆளானார்கள். எல்லோருக்கும் முன்பாக ஊருக்கு முந்தி கொண்டு போய் 4 இடங்களை பெற்று வந்ததனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, முழுக்க நாங்கள் அந்த கூட்டணியில் எந்த இடத்தையும் பெற்றுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணம் தான் அவருக்கு இருந்தது. அதனால் தான் 4 இடங்கள் குறைவு என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இடங்களை பெற்றுக்கொண்டு வந்தார். ஆனா வைகோவினுடைய மகனுக்கு தொடக்கத்தில் இருந்தே இது பிடிக்கல. அவர் ஆரம்பத்தில் இருந்தே தாவேகாவுக்கு போகணும்னு சொல்றார். இப்ப கூட கடைசியாக நடந்த மாவட்ட செயலாளர்கள் உயர்நிலை குழு கூட்டத்துல வைகோ மகன் என்ன பேசினாருன்னா, நான் இனிமே கட்சியில இருக்க மாட்டேன், கட்சியை விட்டு வெளியேறேன், நீங்களே கட்சியை நடத்திக்கங்க. நான் அப்பவே சொன்னேன் தாவேகாவுக்கு போகலான்னு சொன்னேன். அன்னைக்கு தாவேகாவுக்கு போயிருந்தா இன்னைக்கு கட்சிக்கு ஒரு 8 எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்க, 2 மந்திரி கிடைச்சிருப்பாங்க. பாத்தீங்களா இந்த நிலைமைக்கு கட்சி ஆளாயிடுச்சு அப்படின்னு பேசும்போது வைகோ எழுந்து மன்னிச்சிருப்பான்னு சொல்லி தன்னுடைய மகனிடத்துல கூட்டத்தில் வைத்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டார். இதற்கு அத்தனை மாவட்ட செயலாளர்களும் சாட்சி, உயர்நிலை குழு உறுப்பினர்கள் சாட்சி. அப்போ இந்த தேர்தலுக்கு முன்பாகவே வைகோவினுடைய மகனுக்கு வேறு ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. இந்த கூட்டணியில் நீடிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா வைகோ மகன் பெரிதா எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணல திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு. வைகோ பெரிதாக போய் திமுக வேட்பாளர்களுக்கு எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. அவருக்கு வேண்டப்பட்ட அமைச்சர்களினுடைய தொகுதிகளுக்கு போனாரு. கூட்டணி கட்சியிலேயே எல்லா கட்சிகளுக்கும் அவர் போகல. சரி, இப்ப அதெல்லாம் விட்டுருவோம். நேற்றைக்கு
அரசு விழாவில் பங்கேற்பதற்கு விஜய் வந்திருந்தால் இவர் போய் வரவேற்றதில் தவறில்லை. அவர் வந்திருப்பது கட்சியினுடைய விழா, வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய விழாவுக்கு வந்திருக்கிறார். அங்க போய் இவர் முதல் ஆளாக முந்திக் கொண்டு நின்று வரவேற்கிறார். அதை நியாயப்படுத்த வேறு செய்கிறார்கள். நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் போனேன். சரி, நீங்க மரியாதை நிமித்தமா வரவேற்றுட்டு வந்துட்டீங்களா? அங்க ஆதவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் காட்டிய அந்த 32 பல் இருக்குல்ல, அது உங்களுக்கு என்ன செட்டிங் இருக்குங்கிறத வெளிப்படையாக காட்டிடுச்சு. அப்புறம் துரதிருஷ்டவசமானதுன்னு பேசுறீங்க, நாங்க பொதுக்குழுவை கூட்டி தான் முடிவெடுக்க போறோம்னு பேசுறீங்க. மொத்தத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே மதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்கிற மனநிலையில் தான் இருந்தது. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அது இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது, பொதுவெளிக்கு வந்து விட்டது. மதிமுக திமுக கூட்டணியில் தொடராது என்றுதான் நான் கருதுறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் 100 மடங்கு தேவலாம் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் IUM எல்லாம் வெளியிலிருந்து ஆதரவு தரேன்னு சொல்லி போய் அங்க போய் அமைச்சரவையில பங்கேற்றாங்க. இவர்களை விட மோசமான ஒரு வேலையை மதிமுகவும் வைகோவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கூட்டணியிலிருந்து வெளியேறேன்னா வெளியேறிடலாம் தாராளமா. திமுக என்ன உங்க கையை பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கா? இல்ல கூட்டணியிலேயே தொடர்றேன்னா இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகள் தேவையில்லை. கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு ஆனால் கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தையும் தராமல் இப்படியே விஜய்க்கு லாவணி பாடுவது. யாரு சார் இந்த விஜயினுடைய குதிரை பேரத்தை நியாயப்படுத்தினது? தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சி தான் நியாயப்படுத்துச்சு. அம்மையார் பிரேமலதா அவர்கள் கூட எங்களுக்கு வாய்ப்பு இருந்தா துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைச்சிருக்கும், நாங்க ஆனா வேண்டாம்னு சொன்னோம்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்களே தவிர நியாயப்படுத்தல. எந்த கட்சியும் திமுக கூட்டணியில அதை நியாயப்படுத்தல. ஆனா அதை நியாயப்படுத்தி அதை நார்மலைஸ் பண்ற வேலையை செய்தது யாருன்னா வைகோ தான் செய்யறாரு. அப்ப அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? இதையெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா, வைகோவினுடைய மகன் திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றல்னு சொல்லப்படுகிறவர் அவர் சொல்றாரு தாவேகாவும் ஒரு திராவிட கட்சி தான்றாரு. திராவிட இயக்கம் என்றால் என்னவென்று வைகோவனுடைய மகனுக்கு தெரியுமா? அப்போ இவர்களினுடைய நோக்கம் விஜயை நோக்கி செல்வது என்பது ஏறக்குறைய முடிவாயிடுச்சு. சார் டெல்லிக்கு போனார் சார் விஜய். ரொம்ப முக்கியமான செய்தி, ஒரு பிரதான ஊடகம், வைகோவுக்கு ஆதரவாகவே செயல்படுகிற ஊடகம், அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற ஊடகங்கள் தினமலர் மாதிரியான செய்தி ஊடகங்கள்னா கூட அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நடுநிலையான ஊடகம், வைகோவுக்கு நிறைய ஃபேவரா இருக்கக்கூடிய ஊடகம். அந்த ஊடகத்துல செய்தி வைகோவினுடைய மகன் விஜயோடு டெல்லி பயணம் மேற்கொண்டாருங்கிறது. அதை வைகோவுடைய மகனே ஒப்புக்கொள்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிர்மலா சீதாராமன் அம்மையாரை நான் சந்திக்க போனேன், அங்க விஜய் இருந்தாரு, நாங்க எதேச்சையாக சந்திச்சோம். அது எப்படி ஒரு முதலமைச்சர் நிதியமைச்சரை சந்திக்கிற அந்த செய்தி கூட தெரியாமல் இவர் போனாரா? இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, இவருக்கு அது தெரியாதா? அப்போ அங்க இவர் போக வேண்டிய நோக்கம் என்ன? அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் போகல, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற புஷி ஆனந்த் போகல, இன்னும் அந்த கட்சியில் முக்கிய முகமாக அறியப்படுகிற செங்கோட்டையன் போன்றவர்கள் போகல. ஆனா யார் போயிருக்கிறா? வைகோவினுடைய மகன் துரை வைகோ போயிருக்காரு. அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தாவேகாவோடு கள்ள உறவை பேணுகிறது மறுமலர்ச்சி திமுக. அதற்கு அப்பாவும் மகனும் எல்லா வகையிலும் துணை நிற்கிறார்கள் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. இப்போது பொதுவெளிக்கு வந்திருக்கு. இவ்வளவு நாள் திரைமறைவில் செஞ்சாங்க. வைகோ வீட்டுக்கு வந்தார் சார் விஜய். வைகோவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கணக்கு திமுக கணக்கு தான். ஆனா அவரை முதல் ஆளா பார்த்தார். முதல் ஆளா பார்க்கும்போது வைகோவனுடைய மகன் என்ன பேசினாரு? இவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கன்னு தான் வீட்டுல இருக்கிறவங்கள காட்டினார். தன் வீட்டில் இருப்பவர்களை கூட உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தவர். அவர் வீட்டில் இருந்தவர்கள் கூட திமுகவுக்கு வாக்கு செலுத்த முடியாம இருந்தவங்க. இவங்க எப்படி பொது வெளியில திமுகவுக்கு ஓட்டு கேட்டிருப்பாங்க? இவங்க எப்படி திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க? அப்போ அன்றிலிருந்து இன்று வரை அந்த கள்ள உறவு தொடர்கிறது. அது வெளிச்சத்துக்கு இப்போது வந்திருக்கிறது. பொதுக்குழு என்பதெல்லாம் நாடகம். பொதுக்குழுவில் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்கிற அறிவிப்பை ஏற்கனவே எடுப்பதாக முடிவாகிவிட்டது. மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அதை முடிவு பண்ணிட்டாங்க. பொதுக்குழு என்பது ஒரு கண்துடைப்புக்காக சொல்லப்படுகிற செய்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ மற்றவர்கள் வெளியேறுவதற்கும் வைகோ கட்சி வெளியேறுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இப்ப கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், IUML இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொந்த சின்னத்துல நின்றாங்க, வெளியேறினாங்க, அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயமாக அது மாறிவிட்டது. ஆனா மதிமுக உதயசூரியன் சின்னத்திலே நின்றிருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டம் என்பது அந்த கட்சியின் மீது இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது குறித்து துரை வைகோ அவர்களிடம் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகம் என்ன செத்து விட்டதா? அப்படி என்ன பதவியை பறிச்சிருவாங்களா? அந்த நாட்டுல ஜனநாயகம் இல்லையா? மதிமுக என்பது தனி இயக்கம் இல்லையா? அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாரு.
நீங்க எப்படி பாக்குறீங்க? மதிமுக ஒருவேளை தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் 2 எம்எல்ஏக்களுடைய நிலை என்னவாகும்? துரை வைகோ அதற்கு கொடுத்த அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வைகோவினுடைய மகன் அரசியலில் பெரிய ஞானி. அவருக்கு தெரியாத அரசியல் ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு அறிவு கட்டத்தனமான பேச்சு பாருங்க இது. ஜனநாயகம் செத்து விட்டதா? ஜனநாயகத்துக்கும் கட்சி தாவலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இது பியோர்லி கட்சி தாவலுக்குள்ள வரும். நீங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றீங்க. உங்க கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். துரை வைகோ கத்துக்குட்டி அரசியல்ல. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் இப்படி எல்லாம் உளறி கொண்டிருக்கிறார். நீங்க போட்டியிட்டது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ஃபில் பண்ணது உதயசூரியன் சின்னத்துக்காக. செந்தில் செல்வன் என்கிற சட்டமன்ற உறுப்பினரும் ராஜேந்திரன் என்கிற சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய உறுப்பினர்கள். அவங்க உங்க கட்சி கூட்டத்திலேயே முதல்ல பங்கேற்க கூடாது. இப்ப சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அவங்க பங்கேற்றாங்கன்னு ஒரு செய்தி. ஒரு பொதுநல வழக்கு ஒண்ணு போகுதுன்னு வச்சுக்கோங்க. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிமுகவினுடைய வேட்டி அணிந்து கொண்டு மதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றாங்கன்னு சொன்னாலே அது கட்சி தாவலுக்கு இடமாயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க எப்படி தனி கட்சி, எங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தனி கட்சினா நீங்க தனி சின்னத்துல நின்றுக்கணும். இப்ப நீங்க தாவேகா கூட்டணிக்கு போறீங்கல்ல எம்பியா, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க தனி சின்னத்துல போட்டிட்டு இருக்கீங்க. ஆனா உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டவர்கள் தாவேகாக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எப்போதாவது எடுப்பார்களே ஆனால் அது பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறும். இது எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, புளோர்ல பிரச்சனை வந்துடும். சட்டப்பேரவையில புளோர்ல பிரச்சனை வரும். கொறடா உத்தரவை இவர்கள் மீறுவார்கள். இப்ப தாவேகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் ரொம்ப லாபகமாக இந்த முறை புளோர் டெஸ்டுக்கு மதிமுகவினுடைய 2 உறுப்பினர்கள் போகல. திமுகவினுடைய உறுப்பினர்கள் தான் கணக்கு. அங்க போனா திமுக கொறடா உத்தரவை மதிக்கணும். அதனால என்ன ஆயிட்டாங்க, அவங்க ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஆப்சென்ட் ஆகி அன்னைக்கு கூட்டத்துல பங்கேற்கிறது மாதிரி ஒரு ஏற்பாட்டை வைகோ செய்து வச்சுட்டாரு. ரொம்ப லாபகமாக செய்தாரா வைகோ அந்த விஷயத்த. இப்ப நாளைக்கு புளோர் டெஸ்ட் வந்தா இதே மாதிரி ஆப்சென்ட் தான் அவங்க ஆகணும். ஒருவேளை திமுக கொறடா உத்தரவை எதிர்த்து தாவேகாவுக்கு ஆதரவா அவங்க புளோர்ல நின்னாங்கன்னா அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டுரும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ இவர்களினுடைய கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் என்பது கிடையாது. அவர்களுடைய கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாகத்தான் கருதி கொள்ளப்படுவார்கள். அவர்கள் கொறடா உத்தரவை மீற முடியாது. இதுதான் சட்டம் சொல்கிற செய்தி. இவர் சட்டத்தையும் புரிஞ்சுக்காம அரசியலமைப்பு சட்டத்தையும் புரிந்து கொள்ளாமல் போகிற போக்கில் ஏதோ அதிமேதாவி போல பேசி கொண்டிருக்கிறார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன ஸ்டாண்டுன்னு முதல்ல பார்க்கணும். இப்ப இவங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக திமுகவுல ஐக்கியமாயிடுவாங்க. ரொம்ப படாத பாடுபட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ராஜேந்திரனுக்கெல்லாம் அந்த வாய்ப்புங்கிறது ஒரு இன்றியமையாத வாய்ப்பு. நெடுங்காலமாக வைகோவோடு பயணிக்கிறார் அவரு. அவரையே விரும்பாதவர் வைகோவுடைய மகன். ஆனா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால போயிட்டு சேர்ந்து மறுபடியும் தாவேகால நிக்கிற மாதிரி மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் சொந்த சின்னத்துல விஜயோட ஆதரவோட இருக்கலாம்ல, இடைத்தேர்தல் சந்திக்கலாம்ல. அந்த வாய்ப்பை அவங்க பரிசீலிப்பாங்கல்ல. இல்ல, அதுக்கு அவங்க முதல்ல தயாராகணும்ல. கட்சி தயாராகும், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராகணும்ல. இப்ப செந்தில் செல்வன் சார் இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில பெரிய அங்கீகாரங்களை எல்லாம் பெறாதவர். திடீரென புதிய அங்கீகாரமாகத்தான் அவருக்கு அந்த சீட்டு. அவர் முதல்ல ரேஸ்லயே இல்லை. அவருக்கு அவ்வளவு பெரிய அரசியல் பங்களிப்பு ஒன்றும் அந்த கட்சியில இல்லை. இருந்தாலும் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த கட்சியில பயணிச்சிருக்காரு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. இப்ப சீர்காழியில அவர் வெற்றி பெற்றுட்டாரு. நாளைக்கு ராஜினாமா பண்ணா மீண்டும் சீர்காழியில அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா மதிமுகல? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அப்படியே சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமா? அப்போ இந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற வாய்ப்பு ஒன்று கிடைத்து திமுகவுடைய சின்னத்துல வெற்றி பெற்றாச்சு. இதை ஏன் இழக்கணும்னு விரும்புவாங்கல்ல. இன்னொரு முக்கியமான செய்தி, ராஜேந்திரன் போன்ற ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது என்று கருதுவாங்க. கடையநல்லூர்ல அவர் வெற்றி பெற்றது குட்டியப்பாவை எடுத்து ரொம்ப கடுமையான காம்படிஷனு. இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 3 முஸ்லீம் வேட்பாளர்கள் அங்க நின்னுட்டாங்க. முஸ்லீம் வாக்குகளை இவரால் பெரிதா பெற முடியாதுன்னாங்க. அதையெல்லாம் கடந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்கு திமுகவினுடைய சின்னத்துக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அவர் திமுகவினுடைய அந்த ஓட் பேங்க்ல பல்கா ஒரு ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றுட்டாரு. இதெல்லாம் நாளைக்கு அவருடைய கால்குலேஷனுக்குள்ள ஒரு ராஜேந்திரன் ரொம்ப புத்திசாலி. அவருக்கு எல்லாம் தெரியும். வைகோவினுடைய மகன் என்ன செய்வாரு, வைகோ என்ன செய்வாரு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரையும் விட ராஜேந்திரன் ரொம்ப நன்கு உணர்ந்த ஒரு கட்சிக்கு துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தவர், அரசியல்ல லாப நட்ட கணக்குகளை பார்க்கக்கூடியவர். அதனால
அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அவர்கள் ராஜினாமா செய்ய மாட்டார்கள், திமுகவில் ஐக்கியமாவார்கள் என்றுதான் நான் கருதுறேன். ஒருவேளை அப்படியே ராஜினாமா செய்தால் அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவார்களா என்பது $1,000,000 கொஸ்டின். இப்ப விசிகாவும் உடைய தலைவரா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு. அதாவது விசிகாவுக்கு தாவேக்கால அங்கீகாரம் என்பது கிடைக்காம பொறுத்து கொள்ள முடியாம திமுகவினர் விமர்சனம் பண்றாங்க. திமுகவுடைய கூட்டணி என்பது தேர்தலுக்கு பின்னாடி சிதறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக விசிகா நிரந்தரமாக தாவேக்கா கூட்டணியில் இணைகிறது அப்படின்ற பார்வை எடுத்துக்கிறலாமா? இடைத்தேர்தல் இப்ப 4-5 தொகுதிகளுக்கு வரப்போகிறது அப்படின்றப்போ அந்த இடைத்தேர்தல்ல இவனுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு இப்ப அமைச்சர் என்பது போயிருக்கிறாங்க அப்படின்றப்போ திமுக கூட்டணி விட்டு முற்றிலுமாக இவர்கள் விலகி தாவேக்கா பக்கம் போய் அந்த இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, விசிகாவும் ஐயுஎம்எலும் திமுக கூட்டணியில இல்ல சார். திமுக கூட்டணியில இருந்து ஆல்ரெடி எக்ஸிட் ஆயிட்டாங்க. எப்ப நீங்க அமைச்சரவையில போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அப்பவே திமுக கூட்டணியிலிருந்து நீங்கள் வெளியேறியதாகத்தான் அர்த்தம். ஒண்ணு வேணாம், ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்குவோம். திருச்சி கிழக்கு, மதுராந்தகம் உட்பட இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க. விசிகாவும் ஐயுஎம்எலும் திமுகவுக்கு ஆதரவு எப்படி இருக்கும்? மக்கள் எப்படி பார்ப்பாங்க? தாவேகா அமைச்சரவையில் பங்கெடுப்பது திமுகவுக்கு ஆதரவு தருவது. இத மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? எவ்வளவு கேவலமான அணுகுமுறையாக இது இருக்கும். அதனால அதெல்லாம் செய்ய முடியாது. எப்ப நீங்க போய் அமைச்சரவையில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்களோ அப்பவே திமுகவுடனான உறவு என்பது அருந்து போய்விட்டது. நீங்க தாவேகா கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறீங்க. பேராசிரியர் காதர் மைதீன் சொல்றாருல, நாங்க பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்போம். பொதுக்குழுவெல்லாம் கூட்டி முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி செய்தி இங்க இருக்கு. நீங்க கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டீங்க. நீங்க மீண்டும் இந்த கூட்டணியில் இடம்பெற முடியாது. எப்ப இடம்பெற முடியும்னா, எப்போ உங்க அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறீங்களோ அப்பதான் திமுக கூட்டணியில நீங்க இடம்பெற முடியும். அப்ப அண்ணன் திருமா ஒரு கருத்தை சொல்றாரு, பொறுத்து கொள்ள முடியாமல், எரிச்சலில், இப்படி எல்லாம் ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சிக்கு அங்கீகாரம் இருக்குல்ல, தேர்தல் அங்கீகாரம். அந்த கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. அந்த அங்கீகாரத்தை அது பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்கோர்ஸ் விசிகாவினுடைய வாக்கு வங்கியை நான் குறைச்சு மதிப்பிடல. விசிகாவினுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு பயன்பட்டிருக்கு. இந்த தேர்தல் அது பயன்படலைன்னு அண்ணன் திருமாவே கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கடந்த தேர்தல் வரை அது பயன்பட்டிருக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. அண்ணன் திருமா பேசிய ஒரு செய்தி எனக்கு இப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு பிரதான ஊடகத்தினுடைய நேர்காணல்ல சொன்னாரு, சிதம்பரம் தொகுதியில் எனக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, காட்டுமன்னார் கோயிலில் எனக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் திமுகவினுடைய ஆதரவோடு போட்டியிட்டால் தான் அது வெற்றி என்கிற கணக்கை நோக்கி நகரும். என்னால் வெற்றி பெற முடியும். நான் திமுகவோடு கூட்டு வைத்திருக்கேன். திமுக மாவட்ட செயலாளர்கள் சமூக நீதி சிந்தனை கொண்டவர்களாக இருக்கார்கள். குறிப்பா 2 பேரோட பேர் அவர் சொன்னாரு. மாவட்ட செயலாளராக இருக்கிற அண்ணன் SS சிவசங்கர், மாவட்ட செயலாளராக இருக்கிற அண்ணன் MRK பன்னீர்செல்வம். இவர்கள் 2 பேரும் என்னை கரம் பிடித்து வீதிகளில் அழைத்து செல்கிற போதுதான் பொது சமூகம் என்னை நோக்கி வருகிறது, பொது சமூகத்தினுடைய வாக்கு எங்களை நோக்கி வருகிறது, இல்லை என்று சொன்னால் வராதுன்னு சொன்னாரு. அப்படி சொன்ன அண்ணன் திருமாதான் இப்ப எரிச்சல் அடைகிறதுன்னு சொல்றாரு. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றாங்க கடந்த தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்டு. அதுதான் அந்த கட்சிக்கு முதல் அங்கீகாரமாக நான் கருதுனேன். அடுத்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிச்சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த கட்சி நிரந்தர அங்கீகாரத்தை பெற்றுச்சு. இப்ப அந்த கட்சிக்குன்னு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டாச்சு. அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிடுச்சு. இப்ப டெல்லியிலையும் சரி, தமிழ்நாட்டுல சென்னையிலையும் சரி, தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டத்தை கூட்டினால் அந்த கூட்டத்தில் கட்டாயம் விசிகாவுக்கு அழைப்பு அனுப்பப்படணும். விசிகாவினுடைய கருத்தை கேட்காமல் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த அங்கீகாரத்தை நீங்க பெற்றீங்கல்ல, இது எந்த கூட்டணியில பெற்றீங்க? அன்னை கடைசியா எப்ப திமுக இல்லாத கூட்டணியில அங்கம் வகிச்சாருன்னா 2006 தேர்தல்ல அங்கம் வகிச்சாரு. அதன் பிறகு 2016 ஒரு சின்ன தடுமாற்றத்துக்கு மக்கள் நல கூட்டணியில பயணிச்சாரு. மீதி எல்லா தேர்தல்களிலும் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் களம் கண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டு வைத்திருக்கிறார். 2019, 2021, 2024, இப்ப கடைசியா நடந்த தேர்தல், இவற்றிலெல்லாம் பெற்ற தொடர்ச்சியான வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்ததால் கிடைக்கப்பட்ட வெற்றி. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணித்து அரசியல் அங்கீகாரம் பெற்று உங்கள் கட்சியை நிலை பெற செய்து உங்களுக்கு தொடர் வெற்றிகள் கிடைத்ததற்கு பிறகு இப்ப திமுக பொறாமப்படுதுன்னு சொல்றீங்க. அதற்கு காரணம் உங்களுக்கு கிடைத்திருக்கிற புதிய நட்பு. அந்த புதிய நட்பு உங்களை அப்படி பேச வைக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அண்ணன் திருமாவினுடைய கருத்து ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொலைகள் நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.